வணக்கம். வழக்கறிஞர் எல்டி தாஸ். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இருக்கக்கூடிய பாப்பாங்குளம் கிராமத்தில் ஸ்ரீ வானுமாமலை கிரானைட்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் மூலமாக சுமார் 5 ஹெக்டேர் அளவுக்கு அந்த கல்குவாரி நடத்துறதுக்காக மைன்ஸில் பெர்மிஷன் கேட்டு மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது சம்மந்தமாக அந்த கிராமத்து மக்கள் பலதரப்பட்ட எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் கடந்த ஜனவரி 26, 2025 குடியரசு தினத்து அன்னைக்கும் கடந்த ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்து அன்னைக்கும் கூட அந்த கிராம பஞ்சாயத்தில் கிராம சபையில் அந்த கல்குவாரி நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாதுங்கிறத வலியுறுத்தி தீர்மானம் போட்டிருக்காங்க. இருந்த போதிலும் அவங்க ஸ்ரீ வானுமாமலை கிரானைட்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் தன்னோட அரசியல் பலம் பொருளாதார பலத்தை பயன்படுத்தி பல்வேறு நெருக்கடிகளை அரசு துறைகளுக்கும் சரி அந்த மக்களுக்கும் சரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை கண்டித்து இப்போ அந்த கல்குவாரி வந்துச்சு அப்படின்னா அந்த கிராமத்தை முழுமையாக நம்பி இருக்கக்கூடிய மக்கள் வாழ்வாதாரத்திலேருந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. தன்னோட தொழிலை அகதியாக பிளப்பு தேடி அடுத்த இடத்துக்கு போகக்கூடிய சூழல் வந்துடும். அப்படிங்கிறனால அந்த கல்குவாரிக்கு அனுமதி கொடுக்கக்கூடாதுங்கிறத வலியுறுத்தி இன்றைக்கி கலெக்டர் ஐயாவை பார்க்க வந்திருக்கோம். அதுக்கு ஒரு கலெக்டர் ஐயா ஒரு நல்ல முடிவை கொடுப்பாரு அப்படின்னு நம்புகிறோம். ஆமாம், அடுத்த கட்டமாக இதையும் மீறி அந்த நிறுவனம் ஏதாவது முயற்சி பண்ணுது அப்படின்னா அந்த கிராமத்தில் சாகும் வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்கக்கும் மக்கள் தயாராக இருக்காங்க. ஏன்னா எப்படியும் அந்த கல்குவாரியினால் உயிர் போகக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னா அந்த கல்குவாரிக்கு எதிரே நம்ம உயிரை கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அந்த மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அந்த மக்கள் எக்காரணம் கொண்டு பின்வாங்க மாட்டாங்கிறதுல உறுதியாக இருக்கும்.